அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷை எப்படி லேர்ன் பண்ணுறது, அப்படியே லேர்ன் பண்ணாலும் எப்படி பயம் இல்லாமல் பேசுகிறது. இங்கிலீஷ்னு சொன்னாலே ஏன் நமக்கு நம்மளை அறியாமலே பயம் வருது? எவ்வளவு தான் பயமாக இருந்தாலும் ஃப்ளூவண்ட்டாக ஸ்டைலாக இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பார்த்தா நமக்கும் அப்படி இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி நாமளும் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்க விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நீங்களும் இங்கிலீஷ் பேசலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா அனலைஸ். அதாவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுல நாம் எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளை நாமே அனலைஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் லெவலில் இருக்கவங்க உங்களால் ரீட் பண்ண முடியும். இதுவே செகண்ட் லெவலில் இருக்கவங்களால் ரீட் பண்ணவும் முடியும். அதே சமயம் அவங்க ரீட் பண்ண பேராகிராஃபில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிக்கவும் முடியும். அடுத்ததாக தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களால ரீட் பண்ணவும் முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும், அண்ட் சென்டென்ஸை மேக் பண்ணவும் முடியும். ஆனால் அவங்களால பேச முடியாது. நம்மளோட மனசில் நிறைய சென்டென்சஸை நம்ம ஓனாக க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளால் வெளியில் பேச முடியாது. அதுதான் இந்த தேர்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனையாக இருக்கும். அடுத்து நாலாவது லெவலில் இருக்கிறவங்களால் பேச முடியும், ஆனால் சரளமாக பேச வராது. இதுதான் லாஸ்ட் லெவல். இதில் மொத்தமாக 4 லெவல் இருக்குது. இந்த 4 லெவலில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இம்ப்ரூவ். அதாவது இப்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நாம் இம்ப்ரூவ் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸோட மீனிங் அண்ட் பேசிக் கிராமர் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் அந்த பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். அப்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட்டிங் அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அதாவது இங்கிலீஷ் லேர்னிங்கில் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போது உங்களுக்கு போர்டு எக்ஸாமோ இல்லைனா ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அந்த சப்ஜெக்டில் வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் இல்லைனா ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாமில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இதுவே எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது அந்த கீ பாயிண்ட்ஸையோ இல்லைனா ஃபார்முலாஸையோ நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். இதே மாதிரி தான் இங்கிலீஷில் லேர்ன் பண்ணும்போதும் நிறைய எழுதணும். நாம் லேர்ன் பண்ண ரூல்ஸ், நியூ வொக்காபுலரி, என்னென்ன வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்றத எல்லாத்தையுமே நாம் யூஸ் பண்ணி நாம் என்ன சொல்ல நினைக்கிறோம் அப்படின்றத எழுதி பார்க்கணும். எனக்கு எழுதுறதுல சோம்பேறியாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்தணும். அதாவது இப்போது நம்மளால் முடியும், நம்மளை பார்த்து நிறைய பேர் உனக்கு இதெல்லாம் வராது, உன்னால் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை டீமோட்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. நீ எதுக்குமே உதவ மாட்டே, இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம திங்க் பண்ணி நம்மளாலே முடியும், என்னாலே அச்சீவ் பண்ணி காட்ட முடியும், இந்த மாதிரி நம்மளை நாமளே பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கை அதிகப்படுத்தும் போது நம்மளால் எழுதணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இன்னும் அதிகமாகும். இப்போது என்ன எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கான விஷயங்களை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், கேன் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம், சிங் அப்படின்னா பாடுறது அப்படின்னு அர்த்தம். என்னால் பாட முடியும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ கேன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதும்போது நம்மளோட திங்கிங்கும் அதிகமாகும். அதே சமயம் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே பேராகிராஃபாக எழுதும்போது இன்னும் நம்மளால் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போது நம்ம 3வது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்பீக்கிங். இங்கே தான் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமே வரும். நாம் தப்பாக பேசிட்டா அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களா, அசிங்கமாக போயிருமே, அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இப்படி திங்க் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிறுத்தணும். ஏன் அப்படின்னா அவங்க எத்தனை தடவை தான் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க? 1 தடவை, 2 தடவை, மேக்ஸிமம் ஒரு 5 தடவை. ஸோ நம்ம நல்லா கற்றுக்கிட்டு சூப்பராக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா இதெல்லாம் அந்த டைமில் காணாமல் போயிடும். ஸோ எவ்வளவு தான் நம்ம அசிங்கத்தை வாங்கிட்டு நம்மளோட லெவலில் இம்ப்ரூவ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நாம் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் பேச முடியும். ஃபஸ்ட்டு யாருக்குமே பேசும்போது தவறுகள் வரதான் செய்யும். பட் நம்ம எடுத்ததுமே தவறாக வந்துடுமே அப்படின்னு நம்ம பேசாமல் இருந்தால் என்றைக்குமே நம்மளால் பேச முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயங்களை விட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓவர் கம்மிங் த ஃபியர். ஃபஸ்ட்டு நாம் பயப்படுறத ஸ்டாப் பண்ணணும். நம்மளை ஒரு விஷயத்தை கற்றுக்க விடாமல் பண்ணுறதுக்கு முதல் எதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பயம்தான். நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போவுமே நம்ம எனிமி கூட போட்டி போடும்போது நாம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த பயத்தை நம்ம தோக்கடிச்சிட்டு நாம் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்றைக்கு உங்களுக்குள்ளே வருதோ கண்டிப்பாக உங்களாலேயும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நாம் நல்லா பேச ஆரம்பிக்கணும். இப்போது ஒருத்தங்க நம்மக்கிட்ட இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா எங்கே நாம் பேசும்போது தப்பாக பேசிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவங்க பேசுகிறதையே நம்ம கவனிக்க மாட்டோம். ஐயோ அவங்கக்கிட்ட இருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி திங்கிங் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த பயத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு புரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். நம்மளோட பயத்தினால நம்ம அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதனால நம்மளால் பேசவே முடியாது. அதனால் இந்த பயத்தை தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிங்க. இதில் இருக்க லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட் அண்ட் கம்யூனிகேட். இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். இதை இப்போ நாம் கற்றுக்கிட்டோம். இப்போது நாம் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். அதோட நம்ம பேசுகிறது கரெக்டு தான் அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரணும். இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கழித்து அந்த விஷயத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. அந்த வீடியோவையும் ஷூட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண அந்த வீடியோவையும் லாஸ்ட்டாக ஷூட் பண்ண அந்த வீடியோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசினதுக்கும் இப்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு பேசும்போதும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ நான் பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க கூட தான் நான் பேசும்போது தான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம படிக்கிற காலத்துலேருந்தே அது ஒரு சப்ஜெக்ட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கிலீஷை நம்ம சப்ஜெக்டாக பார்க்காம அதை ஒரு லாங்குவேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படித்து எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கணும். ஸோ அது மட்டும்தான் நம்மளோட மைண்டில் செட்டப்பாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் சப்ஜெக்டாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து உங்களுக்கு எந்த அவுட்கமும் வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஒரு லாங்குவேஜ், நான் கற்றுக்கணும், ஸோ நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்ம லாங்குவேஜாக நினச்சோம் அப்படின்னா நம்மளாலேயும் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிட்டு பேசுகிறதுக்கும் முடியும். நம்மளுக்குள்ளேயும் நிறைய கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.